ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்நாடகா ஸ்பெஷல் போண்டா சூப் தான். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. நான் ஒரு 1/4 கப் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் உளுந்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டு ஒரு 3 இல்லை 4 வாட்டி நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 1.5 மணி நேரம் உளுந்தும் அரிசியும் ஊறினா போதும். இதுக்கு சூப் செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். பாசிப்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா கழுவிட்டு அதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். வேக வைக்கிறதுக்காக குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 இல்லை 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா குழஞ்சிச்சின்னா போதும். 3 இல்லை 2 விசில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த சூப் நம்ம தாளிக்க போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அதை இப்போது பாசிப்பருப்பு நான் வேக வைக்கிறேன். குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நான் ஆல்ரெடி உளுத்தம்பருப்பு அரிசியும் ஊற வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மாவு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். மாவு எப்படின்னா நம்ம கையில் போண்டா போடுற பதத்துக்கு மிக்சர் ஜாரில் தான் நான் அரைச்சிக்கிறேன். திட்டமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். இதே மாதிரி அப்படியே போண்டா போட்டால் கீழே விழணும், அந்த பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிறேன். அவ்வளோதான். மாவு அரைச்சி ஒன் சைடு வச்சாச்சு. இப்போ சூப்பு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் கடுகு, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் நீளமாக வெட்டி வச்ச பச்சை மிளகா, கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு வதங்கிறதுக்கு மட்டும். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதுவும் நல்லா வெந்துருச்சு. அது கூட சேர்த்து தண்ணி நிறைய ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவில் பெருங்காயத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம சூப் கொதிச்சிடுச்சு. அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் சாறு விடுங்க. அப்புறம் கொஞ்சமாக பெப்பரு, கொஞ்சம் கொத்தமல்லி, உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எடுத்துருங்க. இந்த பக்கம் நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டு கையில் போண்டா போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி கடாயில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி போண்டா போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அந்த சூப் கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, சூடான சூப்பில் இந்த போண்டாவை நல்லா இதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு சூடான சூப்பை ஊற்றி வெங்காயம் மேலே தூவி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.